கேள்விப்பட்டிருக்கீங்க. களிமான என்ன அர்த்தம்? வார்த்தை அப்படின்னு அர்த்தம். வார்த்தை அப்படின்னு அர்த்தம். களிமாத்தும் அப்படின்னா சிங்குலர் இருந்து ப்ளூரல் போகுது. சிங்குலர் மீனிங் களிமா, வார்த்தை. ப்ளூரல் எப்படி இருக்கும்? களிமாத்தும், வார்த்தைகள். இப்ப நீங்க களிமான்னா எதை சொல்லுவீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப இங்க நீங்க என்ன சொல்லணும்? களிமான்னு சொல்லக்கூடாத. புரியுதா? களிமாத்துன்னு வரணும், அப்படித்தானே? ஆனா இது இஸ்லாம் எப்படி சொல்ல தெரியுமா? இதெல்லாம் நம்ம சொல்லி பழகிட்டோம், தப்பு கிடையாது, சொல்வதில் பெரிய பிரச்சனைகள். ஆனால் இதை நம்ம இப்படி சொன்னா நமக்கு நல்லா இருக்கும். எப்படி சொன்னா நல்லா இருக்கும்? ஷஹாதா அப்படி சொல்லி பாருங்க. எப்படி இருக்கு? ஷஹாதா அப்படி சொல்லி பாருங்க. ஷீனு போடல, ஷீனு, ஷீனுக்கு பக்கத்துல ஒரு அலிஃப், ஷா, ஷா, ஹா, ஹா, தா. ஷஹாதா. அடுத்து கடைசி அலிஃப்ல வரப்படி கடைசி லெட்டர் குண்டு தான் சொல்லுவாங்க, அந்த தான் ஷஹாதா. இப்படி சொல்லி பாருங்க. ஷஹாதா என்ன அர்த்தம்? நான் மனப்பூர்வமாக சாட்சி சொல்கிறேன். ஷஹாதா, ஷஹாதத், ஷஹாதத் சொல்லி பழக்கமா. இன்னைக்கு இந்த ஷஹாதத்துங்கிற வார்த்தையை எப்ப சொல்லுவோம்? ஷஹாதா லா இலாஹன்னு களிமா ஜனாசா தூக்கும் சொல்லுவோம். ஷஹாதாவை என்னோட புரிஞ்சன அர்த்தமே தெரியாது. ஆனா ஷஹாதான எங்க சொல்ல ஆரம்பிப்போம்? ஜனாசா ஒத்துக்கும் ஷஹாதா சொல்லோ, அப்பதான் கத்துவோம். அப்பதான் ஷஹாதாவுடைய புரிச்சு, அப்பதான் ஷஹாதாவை ஏற்றுக்கொள்ள மாதிரியே இருக்கும். ஷஹாதாவை இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு ஷஹாதாவை பார்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்பதான் ஜனாசா கீழே இருக்கும், ஜனா ஷஹாதத் அப்படிமா. ஷஹாதான என்ன அர்த்தங்கிறதே சமுதாயத்துக்கு புரியல. ஷஹாதத்துங்கிறது நான் மனப்பு சும்மா வாயில சொல்லிட்டு போறது அல்ல. இந்த ஷஹாதத் என்பது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கல்வியில தேவைங்க உங்களுக்குலாம். நல்லா சும்மா மதரசால உட்காந்துக்கிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் இப்படி தட்டிட்டு போறது இல்லம்மா. நல்ல உணர்வுபூர்வமா படிங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் எது எந்த அர்த்தத்தை இது சொல்லி தருகிறது நமக்கு. இந்த ஷஹாதா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தெரியுமா? நிறைய மாற்றங்களை கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றதா இருந்தா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளவு பெரிய கோபக்காரங்க தெரியுமா? அவங்கள கோவப்பட்டாங்க நீங்களேன் இப்படி செதறிடுவாங்க மக்கள். அவ்வளவு பயங்கர கோபத்தோடு இருக்கும் உமர் இப்னு கத்தாப். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள மாட்டியது இந்த ஷஹாதா தானே. அந்த கோபத்தை அப்படியே உருக்குச்சு, கோபத்தை அப்படியே மெலின தன்மையா மாத்துச்சு, கோபத்தை அப்படியே அவங்கள மெழுகு, கோபத்தை அப்படியே தவிர்ந்த வெளியே தள்ளிச்சு, கக்குச்சு வெளியே. எப்படி தள்ளிச்சு? இந்த ஷஹாதா தான் மாற்றத்தை கொடுத்துச்சு. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் தான் அவங்கள்ட்ட மாற்றத்தை கொடுத்துச்சு. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்வதனால ஏராளமான பயன்களை அடைஞ்சாங்க முன்னோர்கள். அதே மாதிரி நாமும் இந்த ஷஹாதத்தை சொல்லி இருக்கிறோம்னு சொன்னா சும்மா சொன்னோம் போனோம், இந்த நோக்கமே இருக்கக்கூடாது. அவங்க சொல்லுகிற பொழுது, நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிற பொழுது எப்படி இந்த ஷஹாதாவுடைய யதார்த்தத்தை உணர்ந்து சொன்னார்களோ, இந்த ஷஹாதா என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகான மாற்றத்தை கொடுக்கும் என்று சொன்னார்களோ, அந்த நோக்கத்தோடு சொல்லணுமா.